அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் நம்ம ஈஸ்வரி தாத்தா இல்லாத ஒரு சூழலை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. பாக்கியா சடங்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா, பாக்கியா உங்கள் மாமனாரை நீ நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுட்ட, ஆனால் இதுக்கப்புறம் நம்மளோட பேச செய்ய உங்கள் மாமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணியால அத்தைக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் இப்படி துக்கத்தில் இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம கோபி ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தது என்ன பண்ணுறேன்னா, பாக்கியலட்சுமி என்ன இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அப்படியே ஐஸ் கட்டியில் நனைஞ்ச மாதிரி இருக்குமே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா இருக்கிற வேதனையில் அவர் படி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே நம்ம பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இருந்தாலும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவும் ரியாக்ட் பண்ண உடனே கோபி என்ன பண்ணுறாருன்னா, என் அப்பா அம்மா என் பசங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து நீ பிரிச்சதோடு நின்றியா, யாரும் என் கூட பேசக்கூடாது அப்படி இப்படின்னு பண்ணுற அளவுக்கு எல்லாரையும் வெறுத்து என்னை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டு எல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப திமிரில் ஆடிக்கிட்டு இருக்கிறல, உன்னோட ஆட்டெல்லாம் எங்கே முடிய போகுதுன்னு தெரிய போகிறதில்ல பாரு. ஏன்னா என் அப்பாவுக்கு இறுதிச் சடங்கு கூட என்னை பண்ண விடாத அளவுக்கு நீ எவ்வளோ பெரிய நடிப்பு நடிச்சிருக்கிற, உன்னோட நடிப்புக்கு அவார்டே கொடுத்துருவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி கோவத்தில் கண்டபடி கத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ராதிகா வந்து கோபி அமைதியாருங்க, என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா எவ்வளவோ அடக்கி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கோபி வந்து கண்ட்ரோலுக்கே வரல, ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஆதங்கம். இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா எந்த தப்புமே பண்ணலைனாலும் கோபி பேசுகிற பேச்சு எல்லாமே வாங்கிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறதுனால ரொம்பவே சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்து நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணா, டேய் நிறுத்துடா, சும்மா உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன அருகதில் நீ வந்து இங்கே நின்று என் மக பாக்கியாவை நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி நெத்தி அடிக்கிறதுல கோபி அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு. என்னடா இது அம்மா, என்னம்மா நீங்கள் டோட்டலாக இப்படி மாறி போய் இருக்கிறீங்க, எனக்கு இவ்வளோ நாள் கொடுத்த தண்டனை எல்லாம் பத்தலையா, கடைசியில் என் அப்பாவுக்கு எதுவுமே பண்ண விடாமல் பண்ணிட்டீங்க, இவ தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், ஆனால் அவ்வளோ ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கோபி சத்தம் போட்டுட்ருக்காரு. ஈஸ்வரி என்னதான் சரியான பதிலடி கொடுத்தாலும் நம்ம கோபி கண்டிப்பாக பாக்கியாவை பழிவாங்க தான் நினைக்க போகிறாரு. அதுக்காக என்னெல்லாம் ஒரு முயற்சி செய்ய போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.